போதும் வேறுங்க, காலையிலேயே தொடங்குனதுல வண்டி அவன் கழுவும், நீங்க வேறுங்க சாப்பிடாது. நான் பிறகு சாப்பிடலாம், முதல்ல அவன் போட்டு அவன் போவன், நீங்க அதே பார்த்து நிக்கணும். ஏற்கனவே இல்லாத சோக்கேடெல்லாம் இருக்கு, ஆஸ்பத்திரி விழிச்சு அதுக்கு மாறுறது இல்லை. நின்று நேரத்தை போக்கடிச்சாருங்க, கையை கழுவிட்டு வேறுங்க. தின்னுங்க தின்னுங்க, நல்லா தின்னுங்க. இது எத்தனை தடவை ஐயி? எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? இருந்த இருப்பது வெட்டி விளங்கு. ஒரு வேலையும் செய்யல, நேரத்தில் தின்னு மாத்திரம் ஒரு குறை வச்சாதுங்க. 2 பேரும் செத்தொழிஞ்சு போனீங்க, நானங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். தின்னுங்க, உங்க பள்ளைங்களை நிறையட்டு. மோன நான் எத்தனை சொல்லியிருக்கேன், ஒரு யாத்திரை பரவன் விழிச்ச விடாதுன்னு. நான் இவ்வளவு நேரம் வீட்டுல இருந்தேன், வீட்டுல செத்தா இருந்தேன். ஒரு யாத்திரை போஞ்சிட்டு கிளம்பி பரமண்டத்தை விழிச்சு இனி போற காரியம் வழங்குவா. எந்த தேவை வேணும் எனக்கு? அது இல்ல மோன, அப்பா அடிக்கடி தலைச்சத்து கீழே விழுந்தாலும் நீ பாய்க்கே இல்ல. அது மட்டும் இல்ல மோன, ஒரு சைடு மொத்தம் வேதனையா இருக்குன்னு சொல்லி உடம்புல 2-3 கட்டியே இருக்கு. அதனால ஆஸ்பத்திரியில ஒன்று காட்டியது இல்ல மோன, நல்லது. ஓ, உங்க 2 பேரோட பெரிய வேதனை போச்சு. 24 மணி நேரம் இந்த சின்னது இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும். இல்லாம உன மாப்பிள்ளை ஒரு குந்தமா இல்ல, அத்தனை எழுப்பத்தோட போக மாட்டேன். மோன அப்படி சொல்லி அப்பா வேதனை கொண்டு ராத்திரி ஒரு நிமிஷம் கூட உறங்க மாட்டோம் பாத்தீங்க. உனக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து அப்பா ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில கொண்டு காட்டக்கூடாதா மோன? அதுக்குள்ள பணம் உன்கிட்ட இல்லாம ஒண்ணா இல்ல மோன. ஆசிலோட்டு காட்டு பண்ண முடியாது. இப்ப அந்த கலாவை ஆசிலோட்டு காட்டி இதுக்க கட்டிய மாதிரி கேன்சர் சொல்லி நான் என்ன செய்யணும்? என்னத்த மோன சொல்லிய நீ? ஆமா, நான் உண்மைதான் சொன்னேன். ஒரு மாப்பிள்ளை பந்திரி அந்த சோக்கெட் வச்சுக்க மருந்து வகத்து வாங்கணும் தெரியுமா? இப்ப ஆஸ்பத்திரி செக் பண்ணி பார்த்து அந்த சோக்கெட் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நான் மருந்து பார்க்கணும் என்ன இல்ல ஒரு மாதிரி சொல்லுவேன் எல்லாரும். இப்ப ஆஸ்பத்திரி போற அந்த பிரச்சனை ஒன்றும் இல்ல. இவனுக்கு அப்பா அம்மாட்ட இப்படி சொல்லி நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஓ, எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. 10 போட்டா ஒரே பாவத்தை வச்சுட்டா உங்க 2 பேரும் எங்க போட்டு 2 ஜாரை போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் மட்டும் இல்ல, இன்னொரு கூட உண்டு இல்ல. அவன்கிட்ட சொல்லிட்டு தானே அவன் என் பெண்டாட்டி எங்கிட்ட விளையாட்டுல போய் கிடைக்கான். அவ்வளவு அங்க வேலை ஒன்றும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அவன் அங்க போய் கிடைக்கான்னு. அவள் அங்க விட்டாலே உங்க 2 அங்க விரட்டி விட்டு வச்சுட்டு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் புத்தி உள்ளவன். எனக்கு அது போல செய்ய தெரியாம இல்லை, என்ன அதை செய்ய வச்சிடக்கூடாது. நீ இந்த பூமியில இருந்து குறுத்து வந்ததா இல்ல உன்ன 10 வளர்த்து ஆளாக்கிட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு போனதா தெரியுமா? அது பிள்ளைகளை 10 வளர்த்து ஆளாக்க வேண்டிய உங்க கடமை. சும்மா 10 வளர்த்து ஆளாக்கினு சொல்லியது அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்கு? இங்க என்ன இளவங்களை உண்டாக்கி வச்சலாம்? இது எல்லாம் நான் உண்டாக்கினது. மக்களை உண்டாக்கி விட்டா மட்டும் போதாது, மக்களை என்ன உண்டாக்கி வச்சேன்னா அதுக்கு போக்கிலாத்தானே என்ன மயிரெடுக்கா உண்டாக்கி விட போறேன். ஒவ்வொரு தப்பு மாதிரி மக்கள் என்னத்துல உண்டாக்கி வச்சேன்னு தெரியுமா? ஒரு மாப்பிள்ளைங்க என்ன உலக்கா உண்டாக்கி வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன பேச வச்சக்கூடாது. என்ன கையிலட்டு வாங்கி தின்னதை நான் சொல்லியதை கேட்டா அடங்கி ஒடுங்கி இருந்துருன்னு சொல்லியாச்சு. 2 பேரும் முதியோர்ல கொண்டு சேர்க்க தெரியாம இல்ல. அப்படி சேர்த்தாலே போற வாரம் எல்லாம் ஐடியா சொல்லிட்டு இருப்பான். அந்த ஒற்ற ஒரு காரணத்தால உங்கள்கிட்ட வீட்டுல போட்டிருக்கேன். அதனால நான் சொல்லியதை கேட்டு மரியாதை இருந்துடுங்க. நீங்க அவனை அப்பா தானே, அவன் இவ்வளவு பேசிட்டு பாத்திரத்துக்கு ஒரு வார்த்தைக்கு என்னன்னு கேட்கப்படாதா? நான் என்ன சொல்லு, இது அவனுக்கு வீடு இல்ல. அவன் சொல்லியதை போல கேட்டு இருக்க வேண்டியதான். அவன் சொல்லிய போல 1 ரூபாயத்தெல்லாம் அவன்கிட்ட தான் கையிலிட்டு நிற்கும். எனக்கு இப்போ என்ன கூட்டிட்டு போக தெரியாம இல்லை. எனக்கு என்ன நோயின்னு தெரியல. நான் அவனை கூட்டிட்டு போய் எனக்கு அது ஆகி போச்சு. நீ என்ன செய்வேன்? பறந்தாலும் பறந்தாலும் அவனுங்கள உண்டு. அவன் சொல்லதை கேட்டு இங்க இருக்க வேண்டியதை வேற இப்ப என்ன செய்யாது?
எனக்கு இதே காரியத்துல பயம் இல்லை. நான் போயிட்டேன்னைக்கு நீ அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னுள்ளதா எனக்கு இதுல ஒண்ணும் தெரியல. ഇല്ലാണ്ടാലും പിള്ളേളെ കുറ്റത്തിന് ഒരു കാര്യമില്ല. ഇതെല്ലാം ചെയ്ത് വെച്ചത് നമ്മ തന്നെ. இல்லை இல்லை, 8 லட்சம் கண்டிப்பா வேணாம். ஆமா ஆமா, ரோட்டு பக்கத்துல உள்ள வீடு. ஆமா ஆமா, 3 சென்ட் இடமா ஒரு வீடம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. சரி சரி சரி. இதெல்லாம் வேணுமா? ஒண்ணு யோசித்து செய்தா போறாதா? வேற யாருக்கிட்டையும் இல்லை இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு தானே. அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டதை படிச்சுட்டு அவங்கள படிச்சு வச்ச வேண்டிய நம்ம கடமை இல்லை. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு உண்டாக்குனதெல்லாம் அவனு படிப்பு தானே செலவு பண்ணுங்க. இப்ப அவன் டிகிரி முடிஞ்சில்ல, இனி அவன் எதங்களை வேலை செய்து படிச்சுட்டு என்னத்த வேலை இது படிச்சு நீ என்னத்த சொல்லிய? அவங்களை அப்படி வேலை இது படிக்க வேண்டிய அவசியம் வந்தான் இல்லை. அவ எவ்வளோ வேணாலும் படிச்சுட்டு அதுக்கு நான் இருக்கேன். இந்த பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதில் நான் சென்னை வந்தது நமக்கு இந்த வீடு மட்டும் இல்லை இருக்கு. படிப்புக்காக வீடை விற்க போன நம்ம வயசான போடுறோம் நடு தெருவில் ஆய்வோம் பார்த்து. இப்போ எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீ என்னத்தை சொல்லி அடுத்த வீட்டில் பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைய அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு படிச்சு வச்சுனாங்களோ நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். வேலை கிடச்சுன்னு நம்ம பிள்ளை நம்மள தங்கம் போல பார்ப்பேன். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நீ சாப்பிடாத எடுத்து நான் இப்போ வர. தம்பி உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்குதான் ஃபோன் பண்ண பார்த்தியா? இந்த ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததா போயாச்சு. என்னைக்கு பணம் ஏதாவது கிடைக்குமா? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். பிரச்சனை ஒன்றும் வராது இல்லை. எனக்கு அப்படியே தான் ஆகி போச்சு. எனக்கு கிடைச்ச பணம் மொத்தம் பொண்டாட்டி கையில் கிடச்சி போச்சு. என்ன அப்பவுமே சொன்ன போன் எவ்வளவு நேரம் ஆச்சு. ஒரு போன் பண்ண போன் எடுக்கல. சுகம் இல்லாத ஆளல்ல, சும்மா வீட்டுல இருந்தா போறாத. മോനെ அப்பா காலையிலே போனது இன்னும் காணல. அம்மா மாதிரி நீ ஒண்ணு பார்த்துட்டு வருவியா போன? ஆமா, எனக்கு இப்போ அதான் வேலை. சுகம் இல்லைன்னா வீட்டில் ஒதுங்கி இருக்கணும். இல்லாத ஊர் தண்டுல கிடைக்கிது. நேரா சேட்டு ஒரு நாள் லீவ் நல்ல என்ன நிம்மதி இருக்க மாட்டேன். இல்லை அவ்வளோ அக்கறை கொண்டு போட்டே தானே. இது அவன் ஜாவு கிடைக்கிது. இவங்களுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லையா? ஹலோ, யாரு? ஆமாம், அவருக்கு மகன் தான். எது ஆக்சிடெண்ட்டா? எப்ப? பாடி எங்கே இருக்கு? மெடிக்கல் காலேஜ்லையா? சரி சரி, நான் வரேன். சரி, கிளம்பு போகிற போக்கு நமக்கு வேட்ட வச்சுட்டு போயிட்டா என்ன? இப்போ இதுக்கப்புறம் நடக்க இப்போ இவரோட கழிக்க. இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாள். இது இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு. இது இப்ப தலை சுத்த மயக்கம் மாறாது இல்ல. இன்னையில ஒன்னாவே இருக்காது. இதுக்குள்ள வர்றக்குள்ள நேரம் ஆச்சு. எங்க போச்சு நான் வரட்டு. நான் என்ன செய்யணும் பாருங்க.